උදෑසන ඔබ සියලු දෙනා සමග දෙවියන් වහන්සේට නමස්කාර කිරීම ඉතාමත් ප්‍රීතියකි. දේ වචනේ ප්‍රකාශ කරනවා ස්වාමින් වහන්සේගේ නාමය බලකොටුවක්ය. ධර්මිෂ්ඨයා ඒ දුවගොස් සුරක්ෂිත වෙයි. හලෙලූයා. අපගේ සුරක්ෂිතභාවය අපගේ රැකවරණය திபென்னு சுவாமிගේ நாமය තුලයි. ஹalleluya. மறுபடியும் இந்த காலை வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவரோடு இணைந்து தேவனை ஆராதிப்பதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான். ஹalleluya. உங்களுடைய என்னுடைய பாதுகாப்பு சுகம் பலன் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நாங்கள் யாவரும் எங்களுடைய வேதனைகளை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை, சோர்வுகளை அகற்றிவிட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. உற்சாகமாய் எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் நாங்கள் யாவரும் அவரை ஆராதனை செய்வோம். ஹalleluya. அவர் பெரியவர். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. வாசிகே நாமே பலவான் பௌரகி. ஹalleluya. வாசிகே நாமே சுரக்ஷிதபாவே திபென்னே. ஹalleluya. பிரசன்சாவே வதவிப்யானனி. ஹalleluya. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் ஆவியானவரே நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஹalleluya. ஓ மகிமையானவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. நீர் பெரியவர், நீர் மாறாதனேஸ்வராய் இருக்கிறீரே. ஹalleluya. பெரியவரே உமக்கு ஆராதனை செய்கிறோம். எங்கள் கிருபாதார பலியை நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம். எங்கள் அன்பே நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறீரே. நீர் ஒருவரே எங்களுடைய பலனாய் இருக்கிறீரே சுவாமி. நீர் ஒருவரே எங்களுக்கு நம்பிக்கையாய் இருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதனை செய்கிறோம். நீர் பாத்திரர், நீர் கனத்திற்குரியவர். உம்முடைய நாமம் மேலானது ராஜா. ஹalleluya. உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம் சுவாமி. நீர் ஒருவரே இந்த
Hallelujah.
භාග්‍යම අවංක හදවතින් අවංක සිතින් උන්වහන්සේට ආදරය කරමින් අපි කියමු ඔව් ස්වාමිනේ මුළු විශ්වයම පාලනය කරන්නා වූ දෙවි පියාණනි අපි ඔබට ආදරය බැවින් ඔබට නමස්කාර කරන්නෙමු හලෙලූයා Oh Yesus ni අපි ඔබට නමස්කාර කරමු නැවත වතාවක් අපේ දෑත් ඔස්සවමින් ඔබ නම දින්නට මං ආවේ මේ සමිඳුනේ ආවේ මේ සමිඳේ ඔබ අත ඇති ප්‍රේමේ නිසා පැසසුන්ගී ඔබ ඔබ මාගේ දෙවිඳු නිසා හද පිරි සතුටින් ඔබ පස සමීමන් ගැලවුම් කරු ඔබම නිසා මුළු ආත්මයෙන් ශක්තියෙන් ශක්තිමත්ව අපි ධෛර්යයෙන් උන්වහන්සේට මේ උදෑසන අපි අඬගස්සමු හලෙලූයා ප්‍රශංසා වේවා දෙවි ස්වාමිනේ මහිමය වේවා ඕ යේසු රාජා මේ ආරාධිකරු අපා පිතාவே உம்முடைய புத்திர சுவிமானத்தின் நாமே தந்தீரே இந்த நாளில் நாங்கள் தைரியமாய் மண்டைக்கு சேரக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்தீரே நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya நீர் பெரியவர் அப்பா ஹalleluya வானத்தை பூமியை மண்ட சராசரங்களை உருவாக்கி நீர் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறீரே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய தயவை உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கங்களை நினைக்கும் போது ஆண்டவரே நன்றியால் எங்கள் உள்ளம் நிரம்புகிறது சுவாமி ஹalleluya இந்த காலவெளியில் ஒரு விசை அப்பா எங்களுடைய வாழ்விலே செய்த எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களை ஒரு விசை யோசித்து பார்த்தவர்களாய் ஹalleluya முழு உள்ளத்தோடு அவருக்கு நன்றி சொல்லுவோம் ஹalleluya ஓ நன்றி ராஜா நன்றி நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லிடுதே உள்ளத்தினாலத்திலே ஆராதனை செய் நன்றி நான் மாறவே
இந்த நாட்களிலே கண்ணின் மணி போல் காத்தீரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. தயவாய் எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. சத்துவத்தின் பலனை தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீர் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்கள் பக்கத்திலே இருந்தீரே, நீர் எங்கள் வலது புறமாய் இருந்து எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. உம்முடைய கிருபைகள் மேலானது ராஜா, உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. அளவற்ற கிருபையினால் எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. உன்னதரே உமக்கு நன்றி. எங்கள் அன்பே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹீம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் நிற்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி நேசரே. එල්මෙලේ රාකමි දයාවේ ස්වාමීන් වන ස්වාමියු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාට මෙම ඉරුදින උදෑසන සුබ පැතුම් ගෙනෙන්නේ. எல் மெலே ராக்கமீம், இரக்கத்தின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு අද දින දේව වචනේ මාතෘකාව වන්නේ இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையின் தலையங்கம் faith and patience. விசுவாசமும் பொறுமையும். ඇදහිල්ල සහ ඉවසිල්ල. விசுவாசமும் பொறுமையும். හේබ්‍රූ 6 වෙනි පරිච්ඡේදය எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12 සිට 13 දක්වා. 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ඒ වනාහි නුඹලා අලස නොවි ඇදහිල්ලද ඉවසිලිවන්තකමද කරුණු කොටගෙන පොරොන්දු උරුම කරගෙන සිටින්නන්ගේ අඩිපාරේ යන්නන් වෙන පිණිසය. මෙසේ දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට පොරොන්දු දුන් කල තමන්ට වඩා උතුම් කෙනෙක් ගැන දිවුරන්ට නැති නිසා තමන් ගැන දිවුරමින් සැබවින්ම නුඹට බොහෝ සෙයින් ආශිර්වාද කරන්නෙමි, බොහෝ සෙයින් නුඹ වර්ධනය කරන්නෙමි කීසේක. ඒ ඇටියට ඔහු ඉවසිල්ලෙන් සිට පොරොන්දුව ලබා ගත්තේ. தமிழ் பாஷாவில் කියවමු. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේගේ දරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, සුදු බයිබලයේ பரிசுத்த வேதாகமம் ඇදහිල්ලේ වීරවරයෙක් වන விசுவாசத்தின் வீரனாகிய ආබ්‍රහම්ව ஆபிரகாமை සුදු බයිබලය பரிசுத்த ඒ வேதாகமம் ඔහුගේ අඩිපාරේ යන පිණිස அவருடைய அடிச்சுவடுகளை ඔබටත් போகும்படி මටත් உங்களுக்கும் எனக்கும் අනුශාසනා දෙනවා. ஆலோசனை கொடுக்கிறது. ආබ්‍රහම්ට අයිසාක් ගැන ඊසාක් ගැන පොරොන්දුවක් උන්වහන්සේ දීලා තිබ්බා. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ඒ පොරොන්දුව ඔහු උරුම කරගත්තේ කෙසේදය? அந்த வாக்குத்தத்தத்தை அவர் எப்படி சுதந்தரித்துக் கொண்டார்? ඇදහිල්ලෙන් விசுவாசத்தினாலே, விசுவாசத்திலும் ඉවසිල්ලෙන්. பொறுமையோடும். හලෙලූයා ஹல்லேலூயா, හලෙලූයා. ஹல்லேலூயா. ඇදහිල්ලෙන් සහ ඉවසිල්ලෙන් விசுவாசத்திலும் ඔහුට பொறுமையோடும் දෙවියන් වහන්සේ දුන්නා පොරොන්දුව அவருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ඔහු උරුම කරගත්තා. அவர் சுதந்தரித்துக் එම கொண்டார். නිසා ஆகவே දෙවියන් වහන්සේ தேவன் ඔබටත් මටත් உங்களுக்கும் எனக்கும் අද කතා කරලා කියනවා இன்றைக்கு பேசி අපට சொல்லுகிறார், අපට උන්වහන්සේ පොරොන්දු බොහොමයක් දීලා තිබෙනවා. எங்களுக்கு அவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். හලෙලූයා. ஹல்லேலூயா. අපට උන්වහන්සේ පොරොන්දු බොහෝමයක් දීලා තිබෙනවා. எங்களுக்கு அவர் அநேக வாக்குத்தத்தங்களை දෙක கொடுத்திருக்கிறார். කොරින්ති 1:20 කියනවා 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේගේ පොරොන්දු தேவனுடைய வாக்குத்தத்தம் කොපමණ වුණත්
எவ்வளவா இருந்தாலும் උන්වහන්සේ තුල அவருக்குள் එසේය කියාවේ. அது அப்படியே என்று එයින් சொல்லப்படுகிறது. අප කරුණු කොටගෙන அது எங்கள் மூலம் දෙවියන් වහන්සේ ගෞරවය පැමිණෙන පිණිස தேவன் மகிமைப்படும்படி උන්වහන්සේ කරුණු කොටගෙන அவர் மூலமாய் ආමේන් කියාවේ. ஆமென் என்று இருக்கிறது. උන්වහන්සේගේ සෑම පොරොන්දුවක් அவருடைய சகல வாக்குத்தத்தங்கள் ක්‍රිස්තුස් වහන්සේ තුල கிறிஸ்துவுக்குள் ඔබටත් මටත් உங்களுக்கும் எனக்கும் ඔව්සා ආමේන්. ஆமென்றும் ඒ ஆமென் என்று කියන්නේ இருக்கிறது. அதாவது එසේම වේවා. அது அப்படியே ஆகட்டும். හලෙලූයා. ஹalleluya. සුදු බයිබලයේ பரிசுத்த දෙවියන් வேதாகமம் වහන්සේ தேவன் දේව දරුවන්ට தேவனுடைய பிள்ளைகளுக்கு පොරොන්දු බොහොමයක් දී තිබෙනවා. அநேக வாக்குத்தத்தங்களை ඒ නිසා கொடுத்திருக்கிறார். ඔබත් මමත් ஆகவே ඒ நீங்களும் පොරොන්දු උරුම කර ගන්නා පිණිස அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள අපි අනුගමන කළ යුතු අනුගමනය කළ යුතු අඩිපාරක් තිබෙනවා. நாங்கள் நடக்க வேண்டிய ஒரு அடிச்சுவடு ඒ இருக்கிறது. අඩිපාර තමයි அந்த அடிச்சுவடு தான் ආබ්‍රාම් ගමන් කළා වූ ஆபிரகாம் கடந்து வந்த ඇදහිල්ල සහ ඉවසිල්ල. விசுவாசமும் பொறுமையும். හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ඇදහිල්ල කියන්නේ விசுவாசம் என்பது නොදක්නා දේවල් ගැන காணப்படாதவைகளின் හලෙලූයා ஹalleluya ඔප්පුවය உறுதியாய் இருக்கிறது. බලාපොරොත්තු වන දේවල් ගැන அங்கே எதிர்பார்ப்பு இல்லாதவைகளின் සහතිකය අද நிச்சயமாய் සුදු இருக்கிறது. බයිබලේ පොරොන්දු කරුණු කොටගෙන இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே வாக்குத்தத்தங்களை கொண்டு උන්වහන්සේ අපිට සහතිකයක් දීලා තිබෙනවා. அவர் எங்களுக்கு ஒரு உறுதியை දේව கொடுத்திருக்கிறார். දරුවෙක් වන ඔබට தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுக்கு මේ පොරොන්දු இந்த வாக்குத்தத்தம் අයිති බව. உங்களுக்கு சொந்தமானது என்று. හලෙලූයා. ඒ නිසා අපිට සහතිකයක් තිබෙනවා. ஆகவே எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය තුල. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே. ඒ වගේම அதே போல ඉවසිල්ල කියන්නේ කොහොමද? பொறுமை என்றால் என்ன? ඉවසිල්ල කියන්නේ பொறுமை என்றால் පීඩාව, உபத்திரவம், කරදර, போராட்டம், වාදක තුල தடைகளுக்குள்ளே දෙවියන් වහන්සේ කෙරෙහි යහපත් ආකල්පයක් ඇතිව தேவனை குறித்த ஒரு நல்ல மனதோடு கூட උන්වහන්සේ තුල அவருக்குள் රැඳීම, அவருக்குள் நிலைத்திருந்த පැවතීම, அவருக்குள் நிலைத்திருப்பது ඉවසීම වේ. பொறுமையா இருக்கிறது. හලෙලූයා. ஹalleluya. පීඩා කරදර මැද உபத்திரம் பாடுகளுக்குள்ளே දෙවියන් වහන්සේ කෙරෙහි යහපත් ආකල්පයක් ඇතුව தேவனை குறித்து நல் மனசாட்சியோடு ස්වාමීන් වහන්සේ තුල கர்த்தருக்குள்ளே රැඳීම, அவருக்குள் நிலைத்திருப்பது පැවතීම, அவருக்குள் உறுதியாயிருப்பது ඉවසීම වේ. பொறுமையாயிருக்கிறது. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. Hallelujah. ඒ නිසා තමයි සුදු බයිබලේ කියන්නේ ஆகவே தான் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, අලසවන්න එපා. நீங்கள் සමහර சோம்பேறியாயிராதீர்கள். වෙලාවට சில අපේ வேளைகளில் හාස්කම ප්‍රමාද වෙනකොට எங்களுடைய அற்புதம் தாமதிக்கும் பொழுது අපේ හාස්කම නිකන් අපව පස්කර ගියා වගේ අපිට පෙනෙනකොට எங்களுடைய அற்புதம் எங்களை கடந்து போனதை போல இருக்கும் பொழுது අපට බලාපොරොත්තුවක් නැති වෙනවා වගේ පෙනෙනකොට எங்களுக்கு எதிர்பார்ப்பே இல்லாததை போல விளங்குற பொழுது දේව වචනේ පොරොන්දු දිහා බලමු. தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்களை අපට பார்த்து සහතිකයක් දීලා තිබෙනවා. எங்களுக்கு ஒரு நிச்சயத்தை පොරොන්දු கொடுத்திருக்கிறார். දුන් තනත්තන් වහන්සේ විශ්වාසවන්තව සිටිනවා. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ඒ වගේම அதே போல ප්‍රේමණීය දේව දරුවනි பிரியமான தேவனுடைய ඒ பிள்ளைகளே, පොරොන්දුව මම උරුම කරගන්නා තුරු அந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளும் வரை මම ඉවසන්න යනවා. நான் பொறுமையாய் දෙවියන් වහන්සේ තුළ රැඳෙන්න යනවා. தேவனுக்குள் දෙවියන් වහන්සේ තුළ உறுதியாய் පැවතෙන්න යනවා. தேவனுக்குள்ளே நிலைத்திருக்க වැරදි ආකල්පයක් තුල නොවේ. தப்பான ஒரு காரியத்துக்குள்ளே அல்ல, දෙවියන් වහන්සේ කෙරෙහි தேவனுக்குள் යහපත් ආකල්පයක් ඇතිව. தேவனை குறித்த நல்மனசாட்சியோடு ආමෙන් කියමුද? ஆமென் சொல்லுவோம். හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ඔබටත් මටත් පෙනෙන ප්‍රමාණය உங்களுக்கும் எனக்கும் தெரிகின்ற அளவு අංශක 180ක් කියමු. அது ஒரு அளவுக்கு எங்களுக்கு தெரிகிறது என்று நினைப்போம். අංශක 180ක්. අපිට 360ම පේන්නේ නැහැ. எங்களுக்கு 360ம் விளங்காது. නමුත් ஆனாலும் ස්වාමින් වහන්සේට கர்த்தருக்கு සියල්ල சகலமும் පෙනෙනවා දේවදා. தெரிகிறது தேவனுடைய பிள்ளைகளே. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. අපිට තේරෙන්නේ නැහැ. எங்களுக்கு නමුත් புரியவில்லை. ස්වාමින් වහන්සේ සියල්ල දන්නවා. ஆனா கர்த்தர் சகலத்தை උන්වහන්සේ அறிந்திருக்கிறார். සිටියා වූ, அவர் இருந்தவர், සිටින්නා වූ, இருக்கிறவர், මතු සිටින්නා වූ மறுபடியும் வருகிறவர் දෙවියන් වහන්සේ. தேவனாயிருக்கிறார். අතීතය, கடந்த காலம், වර්තමානය, நிகழ்காலம், අනාගතය. எதிர்காலம், මේ හැම දෙයක් තුලම எல்லாவற்றுக்குள்ளும் දෙවියන් වහන්සේ தேவன் සිටිනවා. இருக்கிறார். උන්වහන්සේ දන්නවා. அவருக்கு தெரியும். ආමෙන් කියමුද? ஆமென். ඒ නිසා ප්‍රේමණීය දේව දරුවෙනි ஆகவே பிரியமான අපේ தேவனுடைய பிள்ளைகளே,
අපේ පොරොන්දුව ප්‍රමාද වෙනකොට எங்களுடைய வாக்குத்தத்தம் தாமதிக்கும் பொழுது ඔබටත් මටත් මොන ආකල්පයක්ද පැමිණෙන්නේ? உங்களுக்கும் எனக்கும் என்ன நோக்கம் என்ன எதிர்பார்ப்பு வருகிறது? මොන ආකල්පයක්ද? මොන අදහසක්ද ඔබට එන්නේ? என்ன யோசனை எங்களுக்கு வருகிறது? හලෙලූයා. Hallelujah. දෙවියන් වහන්සේ ගැන වැරදි මේ ආකල්පයක් ඔබට එනවද? தேவனை குறித்து தப்பான ஒரு நோக்கம் எதிர்பார்ப்பு வருகிறதா? එසේ නොවේවා. அப்படி இருக்க கூடாது. හලෙලූයා. Hallelujah. ප්‍රමාද වුණත් தாமதித்தாலும் දෙවියන් වහන්සේ දන්නවා தேவனுக்கு தெரியும் ඔබට යුතු වෙලාව. உங்களுக்கு ஏற்ற நேரம். ආමෙන් කියමුද? ஆமென் சொல்லுவோம். උන්වහන්සේ அவர் omniscient அவர் omniscient. සර්වඥානි அவர் சர்வ ஞானி. සියල්ල දන්නා වූ அவர் சகலத்தையும் அறிந்த தேவன் வாசே. தேவனாய் இருக்கிறார். ආමෙන් කියමුද? ஆமென் சொல்லுவோம். හලෙලූයා. Hallelujah. යෙසායා 46 ஏசாயா 46 9 10 අපි කියවද්දී 9 10 වசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது සුදු බයිබලයේ මෙසේ සඳහන් කරනවා பரிசுத்த வேதாகமம் இவ்வாறு පුරාණේ පළමු කාරණා සීකරපන්න මක් නිසාද මමම දෙවියන් වහන්සේය වෙන කෙනෙක් නැත මම දෙවියන් වහන්සේය මට සමාන කෙනෙක් නැත මම වනාහි අන්තිමය මුලපටන්ද තවම සිදු නොවුණු දේ පුරාණේ පටන්ද දන්වන්නා වූ මාගේ මන්ත්‍රණය පවත්නයා කියාත් මාගේ මුළු කැමැත්ත ඉෂ්ට කරන්නෙමි කියාත් කියන්නා වූ තැනැත්තන් වහන්සේ. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதல் கொண்டும் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி ප්‍රේමණීය දේවදරුවනි. பிரியமான தோண்டி பிள்ளைகளே හලෙලූයා. Hallelujah. දෙවියන් වහන්සේ සියල්ල දන්නවා. தேவன் ඒ නිසා சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ප්‍රමාද අපේ ජීවිතේ එනකොට தாமதம் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது හලෙලූයා ஹalleluya අපි நாங்கள் යහපත් ආකල්පයක් ඇතිව நல்ல நோக்கமுடையவர்களா අපි ගොඩ නැගෙමු. நாங்கள் ඒ கட்டப்படுவோம். නිසා සුද්ධ බයිබලයේ කියන්නේ ஆகவே தான் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது අලසවන්න එපා. நீங்கள் அஜாக்கிரதையாய் කම්මැලි இருக்காதீர்கள். භාවයට පැමිණෙන්න එපා. நீங்கள் சோம்பேறியாய் இருக்க ආත්මික வேண்டாம். දුර්වල භාවයට පැමිණෙන්න එපා. ஆவிக்குரிய பலவீனத்துக்கு வந்து விடாதீர்கள். හලෙලූයා. දෙවියන් වහන්සේ தேவன் හලෙලූයා ஹalleluya ජීවමානයි. ஜீவன் உள்ளவர். උන්වහන්සේ සියල්ල දකින්නා වූ அவர் දෙවියන් වහන්සේ. சகலத்தையும் காண்கிற தேவன். අලස නොවි நீங்கள் அஜாக்கிரதையாய் දෙහිල්ලෙන් සහ இராமல் ඉවසිල්ලෙන් விசுவாசத்திலும் பொறுமையிலும் පොරොන්දුව උරුම කරගත් අය வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ඔවුන්ගේ අඩිපාර යන්න. அவர்களுடைய அடிச்சுவடுகளிலே போங்க. හලෙලූයා. ஹalleluya ඉවසීමේ කාලයේ பொறுமையின் காலத்திலே දෙවියන් වහන්සේ தேவன் ඔබවත් මාවත් உங்களையும் என்னையும் ගොඩනගනසේක. காட்டுவார். ආබ්‍රහම් ගෙදරින් එනකොට වයස 75යි. ஆபிரகாம் வீட்டிலிருந்து வரும் பொழுது 75 வயது. දෙවියන් වහන්සේ බොහෝ වර ඔහුට පොරොන්දු වුණා වංශයක් දෙන බවට. தேவன் அநேக தடவை அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் ஒரு சந்ததியை தருவேன் என்று. අවුරුදු 25ක් 25 வருடம் ඔහුට ඉවසන්න සිදු වුණා. அவர் பொறுமையாய் இருக்க வேண்டியதாயிற்று. හලෙලූයා. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya නමුත් මේ කාල පරාසය තුල ஆனாலும் இந்த காலகட்டத்துக்குள்ளே දෙවියන් වහන්සේ தேவன் ඉවසීම කාලය තුල பொறுமையின் காலத்துக்குள்ளே දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ව ගොඩ නැගුවා. தேவன் ஆபிரகாமை கட்டி எழுப்பினார். ඉවසන්නා කාලයේ பொறுமையின் காலத்தில் දෙවියන් වහන්සේ ඔබවත් මාවත් தேவன் உங்களையும் என்னையும் හාස්කමට அற்புதத்துக்கு අපව සූදානම් කරා. எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். කොච්චර යහපත් තාත්තා කෙනෙක්ද අපිට සිටින්නේ. எவ்வளவு அருமையான ஒரு தகப்பன் எங்களுக்கு இருக்கிறார். අපව සූදානම් කරනවා எங்களை ஆயத்தப்படுத்துகிறார் හාස්කමට. அற்புதத்துக்கு විනාශයට නෙවෙයි. அழிவுக்காக අපිව அல்ல. නැති කරන්න නෙවෙයි. எங்களை அழித்து போட அல்ல. අපව ආශිර්වාද කරන්න. எங்களை අපව ஆசீர்வதிக்க සූදානම් කරනවා. எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். Hallelujah. ஹalleluya හලෙලූයා. මේ අවුරුදු 25 இந்த 25 තුල வருடம் අපි බැලුවොත් நாங்கள் ආබ්‍රහම්ගේ ජීවිතේ බොහෝ දුර්වලකම් තිබුණා. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே அநேக නමුත් பலவீனங்கள் දෙවියන් වහන්සේ විටෙන් විට ஆனாலும் தேவன் Thick and thicker. நேரத்துக்கு நேரம் கொஞ்சம் கொஞ்சம் ඔව්ව ගොඩ නැගුවා. அவரை கட்டி எழுப்பினார். හලෙලූයා. ஹalleluya වීරවරයෙක් වන්නට. ஒரு வீரனாய் மாறும்படி බලන්න ප්‍රේමණීය දේවදරුවනි. பாருங்கள் பிரியமானவர்களே කාය වර්ධන කරන්නා වූ
අය දිහා බැලුවොත් කියන්නේ weight lift කරන අය அங்கே சரீர பயிற்சி செய்கிறவர்களை பார்க்கும் பொழுது බලන්න பாருங்கள் ඔවුන් කියමුකෝ ඔවුන් කිලෝ 200 උස්සනවා නැත්නම් 100 උස්සනවායි කියලා. அவர்கள் 100 அல்லது 200 கிலோ தூக்குகிறார்கள் என்று யோசிப்போம். ඔවුන් ඒ තුල ඉවසීමෙන් උස්සනකොට அவர்கள் அதை பொறுமையாய் தூக்கும் பொழுது යකඩවල බර වෙනස් වෙන්නේ නැහැ. නමුත් ඔවුන්ගේ ශරීරයේ ශක්තිය වෙනස් වෙනවා. இரும்பின் பாரம் மாறுவதில்லை, ஆனாலும் அவங்களுடைய சரீரத்தின் முறை மாறுகிறது, බලන්න. பலன் மாறுகிறது. දවසින් දවස මේ ලිෆ්ට් එක මේ බර උසලන හැම දවසක හැම මොහොතකම ඔව් ඉවසිල්ලෙන් ඒක කරනවා වෙනවා පුළුවන්. ඒ උස්සන හැම මොහොතකදීම බර වෙනස් වෙන්නේ නැහැ. නමුත් ඔව් ශක්තිමත් කමෙන් බැහැ. நாளுக்கு நாள் இந்த பாரமான இரும்பை தூக்குகிற அவர்கள் இந்த இரும்பின் பாரம் குறைவது கிடையாது, ஆனால் அவங்களுடைய சரீரம் நாளுக்கு நாள் பலத்தின் மேல் பலன் அடைகிறது. ஹalleluya 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 ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවනේ, பிரியமானதுடைய பிள்ளைகளே, මේ ඉවසීමේ කාලය තුල இந்த பொறுமையின் காலத்துக்குள்ள යහපත් ආකල්පයක් ඇතුව நல்ல ஒரு நோக்கம் உடையவர்களாய் ඇදහිල්ලෙන් விசுவாசத்திலே ඉවසිල්ලෙන් பொறுமையோடு පොරොන්දුව வாக்கு தத்தத்தை උරුම කරගන්න. சுதந்தரித்துக் கொள்ளும். උන්වහන්සේ බොරු කියන්නේ அவர் பொய் சொல்ல මනුෂ්‍යෙක් නොවේ. மனிதன் அல்ல. වෙනස් වෙන්න மனமாற මනුෂ්‍ය පුත්‍රයෙක්වත් නොවේ. පුත්‍රனும் அல்ல. උන්වහන්සේ කිව්වනම් அவர் சொன்னார் අනිවාර්යයෙන්ම நிச்சயமாக උන්වහන්සේ ඉෂ්ට කරනවා. அவர் அதை செய்வார். අනිවාර්යයි. கண்டிப்பா. මේ ඉවසීමේ කාලය තුල இந்த பொறுமையின் காலத்துக்குள்ளே උන්වහන්සේ அவர் ඔබගේ ජීවිතය වර්ධනය කරනවා. உங்களுடைய வாழ்க்கையை வளர பண்ணுகிறார். ඔබව ගොඩනගනවා. உங்களை கட்டி ඔබව எழுப்புகிறார். පරිවර්තනය කරනවා. உங்களுக்குள்ளே மாற்றங்களை உருவாக்குகிறார். ඔබව ආත්මිකව වර්ධනය භාවයට උන්වහන්සේ ගෙනෙනවා. ஆவிக்குரிய ரீதியிலே உங்களை வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வருகிறார். ආමේන්. ආමේන්. ඔබගේ ජීවිතයේ ස්වභාවය වෙනස්, චරිතය උන්වහන්සේ පරිවර්තනය කරනවා. உங்களுடைய வாழ்க்கை முறையை அவர் மாற்றி அமைக்கிறார். මේ හැම දෙයක්ම අපිට තේරෙන්නේ නැහැ. இவை எல்லாமே எங்களுக்கு සමහර අපිට புரியவில்லை. පේන්නේ ස්වාමීන් වහන්සේ අපව අමතක කළා පමණක් වගේ. சில நேரங்களிலே நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார். නෑ ප්‍රේමණීය දේවදරුවෝ. இல்லை பிரியமானவர்களே, දෙවියන් වහන්සේ ඔබ සූදානම් කරනවා. தேவன் உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். විශිෂ්ට விசேஷ ආශිර්වාද. ஒரு ஆசீர்வாதத்துக்கு. හalleluya. Hallelujah. ආබ්‍රහම්ගේ ජීවිතේ ஆபிரகாமின் මේ ඉවසීමේ வாழ்க்கையிலே කාලය තුල இந்த பொறுமையின் காலத்துக்குள்ளே ඔහුට அவருக்கு බොහෝ දේවල් அநேக காரியங்கள் ඉගෙන ගන්න තිබුණා. கற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. අපි நாங்கள் කියවුවොත් வாசிப்போமானால் යාකෝබ පොතේ யாக்கோபு පළවෙනි පරිච්ඡේදයේ முதலாம் அதிகாரத்திலே අද ස්වල්පේ කිව්වොත් சில வசனங்களை நாங்கள் අපි வாசிப்போமானால் දකිනවා நாங்கள் பார்க்கிறோம் යාකෝබතුමා විසිර සිටින ගෝත්‍රවලට එම යවුම් පාත්‍රය ලියනවා. யாக்கோபு சிதறடிக்கப்பட்ட கோத்திரங்களுக்கு அந்த நிருபங்களை எழுதுகிறார். ඔව් ලියනකොට කියනවා அவர் எழுதும் போது මාගේ சொல்கிறார், සහෝදරයනි என் சகோதரர், නුඹලාගේ ඇදහිල්ල உங்கள் விசுவாசம் සෝදිසි කිරීමෙන් ශාන්ති ගුණය උපදින බව දැන අනේකාකාර පරීක්ෂාවලට වැටෙන කල ඒ සියල්ල ප්‍රීතියක් යයි සිතන්න. නමුත් නුඹලා කිසිවකින් අඩුව නොසිට සියලු ආකාරයෙන්ම සම්පූර්ණව සිටින පිණිස ශාන්ති ගුණය සම්පූර්ණ ලෙස ක්‍රියා කෙරේවා. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. හලෙලූයා. ஹல்லேலூயா. විසිර සිටියා වූ ගෝත්‍රවලට ලියනවා அங்கே சிதறடிக்கப்பட்டிருந்த கோத்திரங்களுக்கு ඔබේ ඇදහිල්ල පරීක්ෂාවට ලක් වෙනකොට உங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படும் ශාන්ති ගුණය උපදින බව දැන நீங்கள் அதிலே பொறுமை ඒ உண்டாகும் තුල ප්‍රයෝජනක් ඔබට ලැබෙන බව அதிலே ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு இருக்கும் என்று அறிந்து සිතලා அதை நினைத்து ප්‍රීති වෙන්න. சந்தோஷப்படுங்கள். එයිදනම් නුඹලා ஏனென்றால் කිසිවෙකින් අඩු නොවි நீங்கள் ஒன்றிலும் குறைவராய் සියල්ලෙන් සම්පූර්ණ වන පිණිස சகலத்திலும் பூரணராய் இருக்கும்படி දෙවියන් වහන්සේ ක්‍රියාත්මක වෙනසේ. தேவன் கிரியை செய்கிறார். ආමේන්. ஆமென். හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවනි, பிரியமானதோடு ඉවසීමේ කාලය பொறுமையின் காலம் ඔබගේ ජීවිතය உங்களுடைய வாழ்க்கை තිත්ත භාවයට නොයන පිණිස கசப்புக்குள்ளே போய்விடாதபடி දවසින් දවස நாளுக்கு நாள் දෙවියන් වහන්සේ තුල தேவனுக்குள்ளே වර්ධනය වන්න.
வளருங்கள். දෙවියන් වහන්සේ කවදාවත් ප්‍රමාද නැහැ. தேவன் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. හලෙලූයා. Hallelujah. දෙවියන් වහන්සේ කවදාවත් ප්‍රමාද නැහැ. தேவன் ஒருபோதும் தாமதிக்கிறவர் அல்ல. උන්වහන්සේ ප්‍රමාද වන්නේ නැහැ. அவர் தாமதிக்கவும் மாட்டார். ආබ්‍රාම්ගේ ජීවිතයේ ஆபிரகாமின் வாழ்க்கையிலே සමහර කොටස් දිහා අපි බලන්නට යනවා. சில பகுதிகளை நாங்கள் අවුරුදු பார்க்கிறோம். 25ක් 25 ආබ්‍රහම්ට வருடம் ඉවසන්න සිදු වුණා. ஆபிரகாம் பொறுமையா இருக்க අපි வேண்டியதாயிற்று. උප්පත්ති 12 කිව්වොත් நாங்கள் ஆதியாகமம் 12ஆம் 10 සිට 19 දක්වා අපිට කියන්න හැම දෙයක්ම කියවන්න වෙලාව මදි. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் நாங்கள் வாசிப்போமானால் எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் போதாது. ආබ්‍රහාම් ඇවිල්ලා කානාන් දේශයේ දෙවියන් වහන්සේගේ වචන කිකුරුණු වෙලා ඔව් කුඩාරම් ගසා ගන්නවා. ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே கூடாரம் போட்டு ඊට வாசம் පසුව සාගතයක් ආපු ගමන් මිසරට පලා යනවා. பின்பு பஞ்சம் வந்தவுடனே அவன் எகிப்துக்கு දෙවියන් போகிறான். වහන්සේ උට යන්න කිව්වේ නෑ. தேவன் ஆபிரகாமை போக ඊට சொன்னார். පස්සේ ඔහු මිසරේ රජුගෙන් භාර්යාව බේර ගන්නව බොරු කියනවා. பின்பு அவர் எகிப்தின் ராஜாவினிடத்திலிருந்து தன் மனைவியை பாதுகாத்துக் கொள்ள பொய் ඒ சொல்லுகிறார். හේතුව නිසා ඒ රජතුමා ආබ්‍රාම්ට බැනවදිනක අපි දකිනවා. அது நிமித்தம் அந்த ராஜா ஆபிரகாமை திட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ඊට පස්ව ආබ්‍රාම් නැවත තමා කොයිද හිටියේ ඒ ස්ථානටම හැරිලා එනවා. பின்பு ஆபிரகாம் தான் எங்கே இருந்தாரோ அதே இடத்துக்கு மறுபடியும் திரும்பி දාපුනේ வருகிறார். තුනේ උ නැවතත් ඔහු හිටියා පළමු ස්ථානට ඔහු හැරිලා එනවා. 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் எங்கே இருந்தாரோ அதே இடத்துக்கு மறுபடியும் வருகிறார். ඊට පස්ව අපි දකිනවා பின்பு நாங்கள் பார்க்கிறோம் ආබ්‍රහාම් ஆபிரகாம் ගේ සේවකයන්ට ලෝත්ගේ සේවකයන්ට අතර විවාද දබර ඇති වෙනවා. ஆபிரகாமின் ஊழியர்களுக்கும் லோத்தின் ஊழியர்களுக்கும் இடையிலே யுத்தம் நடக்கிறது. දැන් යම් කිසි පාඩමක් ඉගෙන ගන්නවා වගේ පේනවා. இப்பொழுது ஒரு பாடத்தை දැන් கற்றுக்கொள்ளுங்கள். ඇහෙන් දැකලා තීරණ ගන්නෙ නෑ. இப்பொழுது கண்ணாலே பார்த்து தீர்மானம் දැන් எடுக்க කියනවා ලෝත් ඔයා තෝරගන්න ඉස්සෙල්ලා. இப்பொழுது சொல்லுகிறார் லோத் நீங்கள் முதலாவது தெரிந்து මම ඊට கொள்ளுங்கள். පස්සේ මම දෙවියන් වහන්සේ ඉදිරියේ එක දේ කරන්නම්. பின்பு நான் அதை தேவனுக்குள்ளே இருந்து செய்கிறேன். ඊට පස්සුව ලෝත් සෝදම් ගොමෝරා අලංකාරව නෙත්වලට අලංකාරව තිබුණු නිසා ඒ දේ තෝරගන්න ඒ දේශය තෝරගන්න. பின்பு லோத் சோதோம் கொமோரா என்ற தேசம் கண்ணின் பார்வைக்கு அழகாய் இருந்தபடினாலே அந்த தேசத்தை தெரிந்து නමුත් கொண்டார். ආබ්‍රහාම් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ නතර වෙනවා. ஆனாலும் ஆபிரகாம் தேவ சமூகத்தில் දැන් එහෙම இருக்கிறார். දුවන්න ලෑස්ති නෑ. இப்போ அங்கும் இங்கும் ஓட அவர் ஆயத்தம் இல்லை. ඊට පස්සුව பின்பு එපමණක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல අපි දකිනවා நாங்கள் பார்க்கிறோம் 14 වෙනි පරිච්ඡේදයේ උත්පත්තියේ ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது සෝදම් ගොමෝරා දේශය සතුරන් විසින් පහර දීලා ඔවුන්ගේ වස්තු සියල්ල සොරා අරගෙන යනවා. சோதோம் கொமோராவை சத்துருக்கள் அங்கே கொள்ளையிட்டு அங்கே எல்லாவற்றையும் அவர்கள் திருடிக் கொண்டு போகிறார்கள். මේ පසුබිම තුල ආබ්‍රහම්ගේ සහෝදරයා වන ලෝතුත් ඔවුන් අරගෙන යනවා. இந்த பின்னணிக்குள்ளே ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்தும் அங்கே இருக்கிறார். මේ මොහොතේ ආබ්‍රහම් යනවා සහෝදරයව බේරගන්න. இந்த நேரத்திலே ஆபிரகாம் போகிறார் தன் අපිට පේනවා යම් කිසි சகோதரனை. දෙයක් ආබ්‍රහම් ඉගෙන ගන්නවා සහෝදර ප්‍රේමය. எங்களுக்கு தெரிகிறது ஆபிரகாம் ஒரு காரியத்தை කොච්චර கற்றுக்கொள்கிறார். දබර තිබුණත් எவ்வளவு அங்கே வாக்குவாதங்கள் ඔව් இருந்தாலும் තමාගේ සහෝදරයව බේර ගන්නා පිණිස அவர் தன் சகோதரனை காப்பாற்றிக் கொள்ளும்படி ඔහු පිටත් වෙලා යනවා. அவர் கடந்து போகிறார். අපි 14 18 දකිනවා. நாங்கள் 14 18 பார்க்கிறோம். ආබ්‍රහම් මෙල්කිසදේක් නැමැති පූජකයාට හැම දෙයකින්ම දසෙන් කොටස දෙනවා. ஆபிரகாம் மெல்கிசதேக் என்ற ஆசாரியனுக்கு எல்லாவற்றிலும் தசம 14 18 සිට අපි 20 දක්වා කියමු. 14 18 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் நாங்கள் මෙසේ வாசிப்போமானால் ඔහුගේ ජීවිතේ අඩුපාඩු තිබුණත් இப்படியாக அவருடைய ඔහු දෙවියන් வாழ்க்கையில் වහන්සේට සියල්ලේදී ගරු කරන මිනිසෙක් බව අපිට පෙනී යනවා. அவர் தேவனுக்கு சகலத்திலும் கனம் செய்கிற மனிதன் என்று தெரிகிறது. එපමණක් නෙවෙයි. அது ඊට පස්ව மாத்திரமல்ல අපි දකිනවා பின்பு நாங்கள் பார்க்கிறோம் ආබ්‍රහම්ට දෙවියන් වහන්සේ 15 වෙනි පරිච්ඡේදයේ 18 දී උන්වහන්සේ පොරොන්දු වුණත් නැවතත් ஆபிரகாமுக்கு 15ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே தேவன் மறுபடியும் வாக்குத்தத்தம் பண்ணார். දරුවෙක් ගැන පොරොන්දු වුණත් பிள்ளையை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினாலும் අපි 16 6 අපි දකිනවා එකේ සිට කිය පහ පස්ස පදේ දක්වා කියවද්දී ආබ්‍රහම් සාරාගේ වචනයට සමන් දීලා හාගර් විවාහ කරගන්නවා. அங்கே 16ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போமானால் நாங்கள் அங்கே பார்க்கிறோம் ஆபிரகாம் சாராளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆகாரை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். මේ වන විටත් දල වශයෙන් පස්වතාවක් මේ සිදුවීම වෙන්න ප්‍රථමයෙන් පස්වතාවක් දල වශයෙන් උන්වහන්සේ
කියලා තියෙනවා මම නුඹට වංශයක් දෙනවා. இந்த காரியம் நடக்க முன்பதாக 5 முறை தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். නමුත් අන්තිමට මොනවද උනේ? සාරාට ප්‍රශ්න ඇති වෙන්න පටන් ගත්තා. பின்பு என்ன நடந்தது? சாராளுக்கு அங்கே பிரச்சனை வரது. හාගර් සාරාට ප්‍රශ්න ඇති කරන්න පටන් ගත්තා. ஆகர் சாராளை வேதனைப்படுத்த துவங்கினார். සාරාත් අත්හැරියේ නැහැ. சாராளும் விட்டுவிடவில்லை. අපි දකිනවා සාරාත් හිරියර කරයි කියලා. நாங்கள் பார்க்கிறோம் சாராளும் அவளை வேதனைப்படுத்தினார். ඊට පසුව பின்பு 16 වෙනි පරිච්ඡේදයට අපි එනකොට 16ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ඉස්මාኤල් බී කරුණු ලබනවා. இஸ்மாயேல் பிறக்கிறார். ඉස්මාኤල් බී වෙනකොට இஸ்மாயேல் ආබ්‍රහාම්ට වයස 86යි. ஆபிரகாமுக்கு 86 දෙවියන් வயது. වහන්සේ තව අවුරුදු 14ක් இன்னும் 14 வருடம் தேவன் ඔහු තුල அவருக்குள்ளே ගොඩනගන්න, கற்ற වර්ධනය කරන්න, வளர்த்து பண்ண, ඔහු අලුත් කරන්න அவனை புதுப்பிக்க උන්වහන්සේ කාලය අරගන්න. தேவ நேரத்தை எடுக்கிறார். හලෙලූයා. 17 නැවතත් ගිවිසුම අලුත් කරනවා. 17 மறுபடியும் නැවතත් உடன்படிக்கை පොරොන්දු වෙනවා. புதுப்பிக்கிறார். නැවතත් පොරොන්දු වෙනවා. மறுபடியும் வாக்கு பண்ணுகிறார். ප්‍රේමණීය දේවදරුවනේ. பிரியமானதோடைய பிள்ளைகள், උන්වහන්සේ නැවත නැවත පොරොන්දු වෙනවා. அவர் மறுபடி வாக்கு பண்ணார். 17 උන්වහන්සේ පොරොන්දු වෙනකොට 17 அவர் வாக்கு தத்தம் பண்ணும் பொழுது ආබ්‍රහම් මූණින් වැටි hina වෙනවා. ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து சிரிக்கிறார். දෙවියන් වහන්සේ පොරොන්දු වෙනවා 17 සිට 15 17 පරිච්ඡේදයේ 15 සිට අපි පල්ලයට දානමෙ දක්වා කියවද්දී நாங்கள் 17ஆம் அதிகாரத்திலே 15லிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේ වංශයක් දෙනවයි කියපු ගම ආබ්‍රහම් කියන විහිළුවට hina වෙනවා. ඒක කොහොමද වෙන්නේ? தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் குனிந்து அவர் சிரிக்கிறார். இது எப்படி ஆகும்? ඊට පස්ව අපි දකිනවා 18 වෙනි පරිච්ඡේදයේ பின்பு நாங்கள் 18ஆம் அதிகாரத்திலே දූතයන් තුන්දෙනෙක් ඇවිල්ලා 3 தூதர்கள் வந்து ආබ්‍රහම් මුණ ගැහෙනවා. ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். ඔවුන් ඇවිල්ලත් அவர்கள் வந்தும் කියනවා සාරායිට சாராளுக்கு சொல்லுகிறார். මෙසේ කියනවා බලන්න 18 වෙනි පරිච්ඡේදයේ 18ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு சொல்லுகிறார். 10 සිට 15 දක්වා කියවුවා. 10ஆம் வசனம் துவங்கி 15ஆம் එවිට வசனம் උන්වහන්සේ සැබවින්ම එන අවුරුද්දේ නියම කාලය පැමිණෙන විට මම නුඹ වෙතට නැවත එන්නේ මේ බලව නුඹේ භාර්යාව සාරා පුත්‍රයෙකු ලබන්නීයයි කීසේ. 18 10 அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ප්‍රේමණීය දේවදන් මෙතන අපි එක දෙයක් බලන්න ඕනේ. பிரியமான தோண்டி பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு காரியத்தை நாம் උන්වහන්සේ කියනවා பார்க்கிறோம். නියම කාලේ දෙන අවුරුද්දේ නියම කාලේ දෙනවා. அவர் சொல்லுகிறார், நான் வருகிற வருஷத்திலே சரியான நேரத்துக்கு මම வருவேன். නියම කාලේ දෙනවා. நான் சரியான நேரத்திலே ඔබගේ வருவேன். ජීවිතේ උන්වහන්සේ නියම කාලේ දෙනවා. විශ්වාස உங்களுடைய කරන්න. வாழ்க்கைக்கு அவர் சரியான நேரத்திலே හලෙලූයා. வருவார். ඔබගේ விசுவாசி. ජීවිතේ නියම කාලේ උන්වහන්සේ එනවා. உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான ඒ நேரத்தில் නිසා අලසවන්න එපා. ஆகவே நீங்கள் சோர்ந்து වැටී போகாதீர்கள், යන්න එපා. விழுந்து පසුබට போகாதீர்கள், වෙන්න එපා. நீங்கள் பின்வாங்கி මේ වෙලාව இந்த ඔබ நேரம் කොට නැගෙන වෙලාවයි. நீங்கள் கட்டப்படுகிற நேரமாக හලෙලූයා. இருக்கிறது. ශක්තියෙන් ශක්තිමත් වෙන වෙලාව. பலத்தின் மேல் பலனடைகிற நேரம். මෙතනත් 13 අපි කියවුවොත් இங்கேயும் 13ஆம் வசனம் ආබ්‍රහම් අතන hina වුණා, සාරා මෙතන hina වෙනවා. මේක කොහොමද වෙන්නේ? ஆபிரகாம் அங்கே சிரித்தார், சாராள் இங்கே சிரிக்கிறார். இது எப்படி ஆகும்? නැවතත් උන්වහන්සේ කියනවා மறுபடியும் அவர் ස්වාමීන් වහන්සේට බැරි දෙයක් ඇද්ද? கர்த்தரால் ஆகாத காரியம் 14 එන අවුරුද්දේ නියම කාලය පැමිණෙන විට உற்பவ கால திட்டத்திலே නුඹ වෙතට එන්නෙමි உன்னிடத்துக்கு திரும்ப සාරා வருவேன். පුත්‍රයෙකු ලබන්නීයයි කීසේ. சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ආමෙන්. ආමෙන්. නැවතත් නියම කාලය. மறுபடியும் சரியான நேரத்துக்கு God's timing is the best timing for your life. தேவனுடைய நேரம் உங்களுடைய வாழ்க்கையிலே அது சரியான நேரமாய், அது ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாய் இருக்கிறது. කානා නුවර විදියුස තිබුණා. கானான் ஊரிலே திராட்சரசம் இருந்தது. නමුත් ඒක බෙස්ට් එක නෙවෙයි. ஆனாலும் அது நல்லது அல்ல. දෙවියන් වහන්සේ කිව්වා தேவன் சொன்னார், මරිය තුමියට மரியாளை මගේ වෙලාව என்னுடைய நேரம் තාම ආවේ නැහැ. இன்னும் வரவில்லை. දෙවියන් වහන්සේ වෙලාව එන දේ தேவனுடைய நேரத்திலே வருகிறது, විශිෂ්ටයි. அது விசேஷமானது. ආමෙන්. ඒ මහිමාන්විතයි. அது ඒ விசேஷமானது. ආශ්චර්යයි. அது ඔක්කොම බුදුම ஆச்சரியமானது. වෙනවා මේව කොහෙන්ද ආවේ? எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார். இது எங்கே දෙවියන් வந்தது? වහන්සේගේ වෙලාව තමයි தேவனுடைய நேரம் தான் හොඳම වෙලාව. சரியான අපි நேரம். ෂෝට් කට් හදන්න එපා. நாங்கள் ஷார்ட்கட் අපි කෙටි මාර්ග හදන්න එපා. ඒ සාරාගේ අනුශාසනාව වගේ. நாங்கள் சாராளின் ஆலோசனை போல குறுகிய பாதைகளை தேட ඔබටත් வேண்டாம். මටත් දෙවියන් වහන්සේ උදව් කරන්න බෑ. உங்களுக்கும் எனக்கும் முடியாத தேவனுக்கு අපේ உதவி උදව් செய்ய උන්වහන්සේට අවශ්‍යත් නැහැ. எங்களுடைய உதவி அவருக்கு
அவருக்கு அவசியம் උන්වහන්සේ තනියෙන් මේ දේ කරනවා. அவர் தனியாக செய்கிறார். හලෙලූයා. ஹalleluya. ඒ නිසා ஆகவே ප්‍රේමණීය දේවතා பிரியமான தேவனுடைய பிள்ளை අපි දකිනවා நாங்கள் பார்க்கிறோம் දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார் නියම වෙලාවට එනවා. சரியான நேரத்துக்கு මෙතන வருகிறார். සාරායි ඉනා වෙනවා. இங்கே சாரா මේක වෙන්නේ කොහොමද? இது எப்படி ஆகும்? ඊට පස්ව 18 අපි දකිනවා பின்பு 18 நாங்கள் பார்க்கிறோம் සෝදොම් ගොමෝරා වෙනුවෙන් சோதோம் கொமோராவுக்கு ආබ්‍රහම් මැදහත්කාරකම යාඥාවක් කරනවා. ஆபிரகாம் தேவனிடத்திலே பரிந்து ස්වාමීනි பேசி ධර්මිෂ්ඨයෝ 50 දෙනෙක් සිටියොත් ஆண்டவரே 50 நீதிமான் 40 දෙනෙක් සිටියොත් 40 30 30 20 10 10 ඔබ වහන්සේ විනාශ කරනවද? நீர் அழிப்பீரோ නෑ නේද? இல்லைதான் යාඥා කරනවා. ஜெபிக்கிறார். හලෙලූයා. Hallelujah. ආබ්‍රහම් ගොඩ නැගෙනවා. ஆபிரகாம் கட்ட ආබ්‍රහම් ඉවසීම කාලේ ශක්තිමත් වෙනවා. ஆபிரகாம் பொறுமை பலப்படுகிறார். දුර්වලකම් තිබුණා අපි වගේ. எங்களை போல பலவீனங்கள் இருந்தது. නමුත් ஆனாலும் දෙවියන් වහන්සේ ඉදිරියේ தேவனுக்கு முன்பாக ඔව් අලස වුණේ නෑ. அவர் சோர்ந்து ඔව් පසුබට වුණේ නෑ. பின்வாங்கி போகவே දුර්වලකම් තිබුණා. அங்கே பலவீனங்கள் අඩුපාඩුකම් இருந்தது. තිබුණා. குறைவுகள் இருந்தது. නමුත් ஆனாலும் දෙවියන් වහන්සේ අතහැරියේ නෑ. தேவனை விட்டு விடவில்லை. හලෙලූයා. ஹalleluya. ඔව් ඉවසිල්ලේ அவர் එම பொறுமையோடு කාලය තුල அந்த காலத்துக்குள்ளே ඔව් ගොඩ නැගෙනවා. அவர் கட்டப்படுகிறார். ඔහුට ප්‍රශ්න ගොඩක් තිබුණා. அவருக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது. දේශය වෙනුවෙන් යාඥා කරා. தேசத்துக்காக ஜெபிக்கிறார். හලෙලූයා. Hallelujah. ප්‍රශ්න ගොඩක් තිබුණා. அநேக பிரச்சனைகள் දෙවියන් இருந்தது. වහන්සේව ගරු කරනවා. தேவனை கனப்படுத்துகிறார். මෙවන් පසුබිමක இப்பேற்பட்ட ஒரு අපි சூழ்நிலை දකිනවා நாங்கள் பார்க்கிறோம். ආබ්‍රහම් ஆபிரகாம் 20 වෙනි පරිච්ඡේදයට එනකොට 20ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது නැවතත් மறுபடியும் ඔහු அவர் භාර්යාවව தன் மனைவியை සහෝදරියක් කියලා சகோதரி ஏற்று බොරු කියන්නට பொய் சொல்ல පෙළඹෙනවා. அவர் ඔහුගේ ජීවිතේ බේරගන්න அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள මෙසේ බොහෝ දුර්වලකම් இப்படியாக அநேக பலவீனங்கள் අපි දකිනවා ආබ්‍රහම්ගේ ජීවිතේ. நாங்கள் பார்க்கிறோம். නමුත් 21 වෙනි පරිච්ඡේදයට එනකොට ஆனால் 21ஆம் அதிகாரத்துக்கு මම කියවන්නම් நான் வாசிக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ Taman කියා තිබුණු ලෙස සාරා දෙස බැලුසේක ස්වාමීන් වහන්සේ කතා කළ ලෙස සාරාට කළසේක සාරා ගර්භණීව දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට කීවා වූ නියම කාලෙහි ඔහුගේ මාළු වයසේ ඔහු නිසා පුත්‍රයෙකු ඊතලයි. නියම කාලේ கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ආමෙන්. දෙවියන් වහන්සේ පොරොන්දු වුණා වූ දේ නියමිත කාලයේ උන්වහන්සේ දුන්නයි කියලා සුදු බයිබලයේ කියනවා. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை குறித்த காலத்திலே கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ප්‍රේමණීය දේවදරුවනි பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 12 වෙනි පරිච්ඡේදයේ ඉන්න ආබ්‍රහම් නෙමෙයි දැන් ඉන්නේ. 12ஆம் அதிகாரத்திலே இருந்த ஆபிரகாம் அல்ல இப்பொழுது இருக்கிறது. දෙවියන් වහන්සේ පුතා ඉල්ලුවොත් හරි தேவன் குமாரனை கேட்டார். පුතාව දෙන තරමට பிள்ளை கொடுக்கிற அளவுக்கு දෙවියන් වහන්සේට ආදරය කරන தேவனை நேசிக்க, දෙවියන් වහන්සේ පසුපස යන தேவனை දෙවියන් වහන්සේ හඳුනන தேவனை அறிந்து, දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න தேவனை පුළුවන් விசுவாசிக்க ශක්තිමත්ම මිනිසෙක් දැන් ඉන්නේ. பலன் உள்ள ஒரு மனிதன் தான் இப்பொழுது இருக்கிறார். ඉවසීම කාලය කියන්නේ பொறுமையின் காலம் என்பது ඔබ දෙවියන් වහන්සේ සූදානම් කරනවා. உங்களை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார் හාස්කම උදෙසා. அற்புதத்துக்காக. අපිට තේරෙන්නේ නැති වෙනවා පුළුවන්. எங்களுக்கு அது අපිට புரியாமல் හැමදාම තේරෙන්න අවශ්‍ය නැහැ. எங்களுக்கு எல்லாமே புரிய அவசியம். තේරුණොත් අපි තව ප්‍රශ්න වැඩි කරගන්නේ. புரிந்தால் நாங்கள் இன்னும் பிரச்சனை அதிகரித்துக் கொள்வோம். හලෙලුයා අපිට තේරෙන්නේ නැති තරමට හොඳයි. எங்களுக்கு புரியாத அளவுக்கு நல்ல දෙවියන් වහන්සේට තේරෙනවා. தேவனுக்கு புரியும். තාත්තට තේරෙනවා. தகப்பனுக்கு புரியும். තාත්ත මොනවද කරන්නේ? அவர் என்ன අපේ செய்கிறார்? ගැලුම්කාර වුණේ යේසුස් වහන්සේ. எங்கள் இரட்சகராகிய இயேசு පවා இயேசு கூட ඉවසිල්ලෙන් பொறுமையோடு මේ පොළවේ இந்த பூமியில் උන්වහන්සේ அவர் තමන්ගේ සේවය අවසන් කොට தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி උන්වහන්සේ அவர் සිංහාසනේ වාඩි වුණා. சிங்காசனத்திலே ඒබ්‍රෝ 12 කියනවා எபிரேயர் 12 උන්වහන්සේ වහන්සේ තමන් ඉදිරියේ තබා තිබුණු ප්‍රීතිය නිසා ලැජ්ජාව නොසලකා කුරුසිය දරාගෙන පසුව දෙවියන් වහන්සේගේ සිංහාසනේ දකුණු පැත්තේ වැඩ වුන්සේක. ඒ නිසා නුඹලාගේ සිත් වලින් ක්ලාන්ත නොවි වෙහෙස නොවන පිණිස තමන්ට විරුද්ධව සිටි පව්කාරයන්ගෙන් එපමණ විරුද්ධකම් ඉවසු තැනැත්තන් වහන්සේ කල්පනා කර බලන්න. ආමෙන්. හේබ්‍රෝ 12:2 සිට 3. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில்
சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේ தேவன் ඔබව ශක්තිමත් කරන්නා වූ, உங்களை ගොඩනගන්නා වූ, පරිවර්තනය කරන්නා உங்களை වූ, மாற்றி அமைக்கிற, ඔබ සූදානම් කරන්නා உங்களை වූ ஆயத்தம் பண்ணுகிற කාලයයි காலம், ඉවසීමේ කාලය. பொறுமையின் காலம். යේසුස් වහන්සේ ඉවසුවා. இயேசு பொறுமையாய் இருந்தார். වහන්සේ ජය ගත්තා. அவர் வெற்றி பெற்றார். හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවෙනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, කුම්භකාරයාගේ අතේ குயவன் கையிலே ඔබත් මමත් මැටි. நீங்களும் நானும் களிமண். හලෙලූයා. අපි උන්වහන්සේට බාර වෙනකොට நாங்கள் அவர் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது උන්වහන්සේගේ නිර්මාණය, அவருடைய உருவாக்கு, උන්වහන්සේගේ කැමැත්ත, அவருடைய விருப்பம் උන්වහන්සේගේ කරුණ කොටගෙන அவர் மூலமாய் අප ජීවිතය ඉෂ්ට වෙන්නට යනවා. எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். හලෙලූයා. ஹalleluya. අපි நாங்கள் තීරණයක් අරගෙන தீர்மானம் எடுத்து අපිව නිර්මාණය නොකර, நாங்கள் எங்களை உருவாக்கி கொள்ளாதபடிக்கு, අපිටම කාරණා නිර්මාණය නොකර எங்களுக்கே காரியங்களை காரணங்களை நாங்கள் දෙවියන් உருவாக்க වහන්සේ විශ්වාස කරමු. தேவனை விசுவாசிப்போம். ඉවසිල්ලෙන් බලා සිටිමු. பொறுமையோடு காத்திருப்போம். පොරොන්දුව උරුම කරගනිමු. வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் දෙවියන් கொள்வோம். වහන්සේගේ නාමයට ගෞරවගෙන தேவனுடைய நாமத்துக்கு கனத்தை கொள்வோம். උන්වහන්සේ ආපත්. அவர் நல்லவர். හලෙලූයා. ஹalleluya. අපි ආඥා. நாங்கள் ஜெபம் ආදරණීය செய்வோம். දෙව් පියාණන්, அன்பான பிதாவே, මෙම ප්‍රීතිමත් දවසේ இந்த மகிழ்ச்சியான நாளில் පීඩාමැදින් ගමන් කරන உபத்திரவ ඔබ වහන්සේගේ දරුවන්ව நாளில் දෙසා යාඥා කරනවා. உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபம். ඇදහිල්ල සමග விசுவாசத்தோடு ඉවසිල්ලද பொறுமையும் ඇතුව பொறுமையோடு கூட ඔවුන්ගේ ජීවිතයේ அவங்களுடைய வாழ்க்கையை පොරොන්දුව අත්පත් කරගන්න. வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் අද கொள்ள දින இன்றைய நாளில் ශවිය ශක්තිය பலனை ධෛර්යය தைரியத்தை ඔබ වහන්සේ දෙන්න. நீர் கொடுப்பீராக. ඔබ වහන්සේ සියල්ල දන්නා. நீர் சகலத்தையும் ඔබ அறிவீர். වහන්සේ කිසි විටක நீர் ஒருபோதும் ඔබ වහන්සේගේ පොරොන්දු වලට உம்முடைய வாக்கு தத்தங்களை අවිශ්වාසවන්ත වන්නේ නැහැ. அவிசுவாசமாய் மாட்டீர். එල්හනේමාන් எல்ஹனே වහන්සේ எமா, විශ්වාසනීය நீர் உண்மையுள்ள தேவன். දෙවිඳුනිය. தேவன். පොරොන්දු දුන් තැනැත්තන් වහන්සේ வாக்கு தத்தம் பண்ணினவர், ඒ ඉෂ්ට කරන්නට அதை நிறைவேற்ற බලවත්. வல்லமை உள்ளவர். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ආමේන්. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. හලෙලූයා. ස්තුති වේවා ස්වාමිනී. கர்த்தாவே, සියල්ල දන්නා වූ, சகலத்தையும் සියල්ල ඒ කාලෙට කරන්නා වූ යහපත් දේ දෙන්නා වූ ආදරණීය පියාණනි. நன்றி என்று சொல்லுகிறோம். හලෙලූයා. ඔබ වහන්සේ යහපත්ය. අපි රස බලා දැනගන්නට අපට උපකාර කළ මැනව. හලෙලූයා. ඔබ වහන්සේගේ නාමය உம்முடைய நாமம் බලවන්තය. வல்லமை உள்ளது. අපි ඔබ වහන්සේගේ නාමය උසස් කරන්න உம்முடைய වෙනවා. நாமத்தை உயர்த்துவோம். හලෙලූයා. ස්තුති වේවා ස්වාමිනී. ஹalleluya. ගෞරව நன்றி වේවා. ராஜா. ඔබ පාමුල වැඳ වැටි, ඔබ ප්‍රේමයේ දැවටි, ඉන්නම් සදා මා දෙවිඳුනි. මා යට හඬෙමි, හදවත ඔබ හඬ දෙමි, ඔබේ ප්‍රේමයෙන් පුරවනු මැනේ ශුද්ධතුනි. ඔබේ අභිමුවේ සිටින්නම්, ඔබේ අභිය සේරදෙන්නම්, ඔබ ප්‍රේමයේ රැඳීමෙමා සදා. ස්වාමිනී, ඔබේ නුවණමා දකින්නම්, මට ඔබේ අසන්නම්, මගේ ශුද්ධතුනි පුරවන්නමා සදා. මගේ ශුද්ධතුනි පුරවන්නමා සදා. නම්බුවේ යේසු ඔරුවරේ, නා නම්බුවේ යේසු ඔරුවරේ. කරගල උයர்த்தி சொல்லலாமா? நம்புவே இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. මගේ මාවත් සියල්ල අන්ධකාර වූවත්, සියල්ල නිමවී ජීවිතයක් නොමැති වූවත්, විශ්වාස කරන්නට කිසිවක් නොතිබුණත්, අද හමි මා යේසුස්
ප්‍රසිද්ධ කරබයි. ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුන්ගේ කරුණාව. පිතාගේ දේවනුடைய අன்பு. දේව දෙවියන් වහන්සේගේ ප්‍රේම. ප්‍රසිද්ධාවිද අන්‍යෝන්‍යයි කියමු. සුදාත්මනාසගේ සමගිකමද සමාදාන සන්තෝෂම ඉන්ද්‍රම என்று கிறிஸ்துவின் வருகையால் සමාදානයේද ප්‍රීතියද දැන ක්‍රිස්තුන්සේගේම දක්වා. වානග්‍රෝඩ පෙරපදා. ඔබ සියල්ල සමග ලාරක්ෂලෝ ආත්මාවේ මාගේ ආත්මයේ ස්තෝත්‍රි ස්වාමීන් ප්‍රශංසා වර පස්තනාමතේ ස්තෝත්‍රි සියල්ල නාසුෂ්ඨ ආත්මාවේ කතරේ ස්තෝත්‍රි මාගේ ආත්මයේ ස්වාමීන් செய்த சகல உபகாரம் උන්වහන්සේ කළ සියලු යහපත් මරවාදේ සීනති අපොලොස් සභාව වෘතවල சொன்னார்கள் සභාව ශබ්ද නගා ආමෙන් 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 කතර දාමේ ආශිර්වාද ස්වාමීන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන සේවා